லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏமா ஒரு தடவை சொன்ன உங்க மரமண்டைங்களுக்கு புரியாதா? இவர் தாலி எடுத்து குடுக்கறதுலயே நீ அவ்வளவு தீவிரமா இருக்கிற? என்ன இவர்தான் உங்க அம்மாவோட புருஷனா? இவர்தான் உங்க அம்மா கூட குடும்பம் நடத்தி உங்க எல்லாரையும் பெத்தாரா? இப்படி எல்லாம் அசிங்கமா பேசாதீங்கம்மா. யா நிறுத்திய, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சாமியார்னா பூஜை பிரசாதம் பிளாட்பாரம்னு போய்கிட்டே இரு. குடும்ப விஷயத்துல நீ ஏன் மூக்க நுழைக்கிற? இந்த பார், நீ இங்க இருக்க போய் தான் உன்னை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க நின்ன அப்புறம் அசிங்கமா பேசிடுவேன். முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணியா போயா. ஐயோ, தப்பு பண்றீங்கம்மா. எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இவன் செஞ்ச பாவத்துக்கு இந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறது தான் பரிகாரம். அது மட்டும் நடக்கலன்னா இவன் வாழ்க்கையே நாசமா போயிடும். உங்க யாராலையும் இவனை காப்பாற்ற முடியாது. ஆமா, இவர் பெரிய விஸ்வாமித்திரரு, சாபம் கொடுக்கிறாரு சாபம். நீயே இந்த கல்யாணத்துல அழைய விருந்தாளியே வந்திருக்கிற, நீ என்ன இங்க நாட்டாம பண்ற? இந்த பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன உன் தாடியிலையும் தலைமுடியிலையும் நானே தீய வச்சு கொளுத்திடுவேன். போயா முதல்ல போ. கிளம்பு கிளம்பு. சாமி. ஐயோ, நீங்க நினைச்ச மாதிரியே சாமிய விரட்டிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க பெரியவங்க தானே, நீங்களே உங்க கையால தாலியை எடுத்து கொடுங்க. இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. யார் தாலி எடுத்து கொடுக்கணுங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. யாரு இங்க இல்லங்கிறது தான் பிரச்சனை. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உன் அம்மாவும் உன் அப்பாவும் இங்க வரணும். அவங்க முன்னாடிதான் இந்த கல்யாணம் நடக்கணும், நடக்கும். அவங்க தான் வர முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. உன் விளக்கெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏதோ சின்ன பசங்க சொப்பு வச்சுக்கிட்டு பொம்மை கல்யாணம் நடத்துற மாதிரி ஏன் தம்பி கல்யாணம் நடக்க கூடாது. பொண்ண பெத்த அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இங்க சாட்சியா வந்து நிக்கணும். அவங்க வராம இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏங்க, இது ரொம்ப அநியாயங்க. தாலி கட்டுற இடத்துல வந்து ஏங்க இப்படி பிரச்சனை பண்றீங்க? கஸ்தூரி, இவ சும்மா பேசுவாள தவிர நாம கேட்டதை செய்ய மாட்டா போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. நீ காசிய எழுப்பு. எழுந்து வாடா போலாம். இந்த கல்யாணம் எல்லாம் நின்னு போச்சு. என்ன உட்காந்து வேடிக்கை பார்த்துருங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சும்மா வந்து உட்காந்து. ஐயோ, நில்லுங்க. யாரும் போகாதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே உட்காருங்க. தயவு செஞ்சு என் அக்காவுக்கு நியாயம் என்னன்னு கேளுங்க. என் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? என்ன அவ பேசுறத கேட்டு நிக்கிறீங்க? எந்திரிச்சு போங்க. கல்யாணம் நின்னு போச்சு. எந்திரிச்சு போங்க போங்க போங்க. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. ஐயோ, அம்மா அம்மா நில்லுங்கம்மா. ஐயோ, எனக்கும் என் குடும்பத்துக்கும் இப்படி ஒரு அசிங்கம் தேவைதானா? எங்களை இப்படி அழ வச்சு வேடிக்கை பார்க்கறது தவிர நீ வேற எதையுமே எங்களுக்கு பண்ண மாட்டியா? நாங்க பிறந்தப்பவே இவங்க யாருக்குமே வாழ்க்கையில
நிம்மதி சந்தோஷம் எதுவுமே கிடைக்க கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டியா? அதனாலதான் எங்க எல்லாரையும் இப்படி வாட்டி வதைக்கிறியா? ஓடி போன என் பொண்ணு திரும்ப என்கிட்ட வந்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். கல்யாணம் ஆகாமலே அவ கர்ப்பமா இருக்கான்னு அந்த சந்தோஷத்துலயும் மண்ணள்ளி போட்டேன். கெடுத்தவனையே அவளுக்கு கட்டி வச்சு அவளை எப்படியாவது மரியாதையா வாழ வைக்கணும்னு நினைச்சேன். என் புருஷனோட மச்சான் தான் கெடுத்தவன்னு காட்டி அதுலயும் பிரச்சனையை கொண்டு வந்த. எனக்கு பிடிக்கலனாலும் அந்த சாமியார் சொன்ன வார்த்தைக்காக கட்டுப்பட்டு அந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட்டேன்ல. அதை எப்படி தடுத்து நிறுத்தி ஊர் உலகம் முன்னால என் குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டியே. உன்னை நம்பி வாழறவங்களுக்கு நீ காட்டுற கருணை தானா? பெத்தவங்க எங்கங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம என் பொண்ணுங்க அசிங்கப்பட்டு நின்னதை பார்த்தப்போ என் உசுரே போயிடுச்சு. உண்மைய சொல்லவும் முடியாம அங்க நிக்கவும் முடியாம இப்படி நரக வேதனையை அனுபவிக்க வச்சுட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த கஷ்டம்லாம் வேணான்னு தானே நான் சாக போனேன். நிம்மதியா சாக கூட விடாம இப்படி ஏன் என்ன சித்திரவதை பண்ற? இனிமே என் பொண்ணோட தலையெழுத்து என்ன ஆகுமோ? வாழ்க்கை முழுக்க மத்தவங்க கிட்ட அசிங்கப்பட்டு என் பொண்ணு சாகணுமா? இதுக்காக தான் என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தனா? எனக்கு ஒரு நல்ல வழி காட்டாம ஏன் என்ன இப்படி ஏமாத்துன? அம்மா, வாடி வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அந்த ஆளை நம்பாத. ஒரு குட்டி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்ததான் அந்த ஆளு நல்லவ மாதிரி நடிக்கிறான்னு படிச்சு சொன்னேடி. என் பேச்ச மதிக்காம அந்த ஆள் எழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ ஆடினல்ல. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? கல்யாணம் நடக்கிற மாதிரியே நாடகம் போட்டு தாலி கட்டுற நேரத்துல அவன் எங்கேயோ ஓடி போய் பெத்தவங்க எங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் உங்களை கேட்க விட்டு பதில் சொல்ல முடியாம உங்க 3 பேரையும் கூனி குறுகி போய் நிக்க வச்சு அந்த ஆள் நினைச்ச மாதிரியே நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திட்டான்ல. உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? நானும் கோயிலுக்கு வந்திருந்தேன். பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் என் மனசு கேட்கல. அதான் தூரமா நின்னு என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு மறைஞ்சு நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த சாமியாரு மனசன் வந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். இந்த கல்யாணம் மூலமா நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் அந்த ஆள் காப்பாத்திடுவான்னு அன்னைக்கு வாய்க்கிழிய பேசினேன். அந்த ஆள் பண்ண துரோகத்தால இப்ப நம்ம கௌரவம் காத்துல பறந்ததுதான் மிச்சம். இந்த ஏற்பாடு எதுவுமே நடக்காம இருந்திருந்தா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் மரியாதையோட வாழ்ந்திருக்கலாம். அதுலயும் நெருப்பள்ளி போட்டுட்டான் அந்த படுபாவி. அம்மா, அப்பா, ஒரு தடவை வந்தாலும் அப்பான்னு சொன்ன கொண்டுடுவேன். அந்த ஆளோட பல வருஷம் குடும்பம் நடத்தினவனா? அந்த ஆள் புத்தி எப்படி எல்லாம் வேலை செய்யணும் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த ஆளை நம்பாதன்னு எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தேன். அந்த ஆளை நம்பி நீயும் ஏமாந்து இப்ப நம்ம குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டல. இப்ப உனக்கு சந்தோஷமா? நம்மள பழி வாங்க அந்த ஆள் போட்ட நாடகத்துல இப்ப என் பொண்ணு வாழ்க்கைதான் கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ வயிறு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அவ புருஷன் யாரு, அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்ப யாருன்னு பாக்குறவங்க எல்லாரும் கேக்குற கேள்விக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? தெரியாத ஊர்ல அசிங்கப்பட்டது கூட பரவாயில்ல. இவ்வளவு நாளா வாழ்ந்த இடத்துல என்னால அசிங்கப்பட முடியாது. நான் என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன். அம்மா, முதல்ல நான் சொல்றத பொறுமையா கேளு. வேண்டாம், நான் சொல்றத நீ கேளு. மலருக்கு மாப்பிள்ள இருக்காரு. நீ என்ன நம்பாம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்ட. இனிமே உங்க 2 பேருக்கு இந்த அம்மா தேவை கிடையாது. உங்களை விட கையில் சாமர்த்தியமா நல்லா பொழைச்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ எவனோ ஒரு அயோக்கியனை நம்பி சீரழிஞ்சு போய் நிக்கிறா. அவ கல்யாணமும் நடக்கலங்கிறப்போ
இனிமே அவங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வார்த்தையாலே அவளை சாகடிச்சிருவாங்கடி. என் பொண்ணுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவளை கூப்பிட்டுக்கிட்டு கண்காணாம நான் எங்கேயாவது போயிடுறேன். போற வழியில ஏதாவது கோயில்ல வச்சு அவ கழுத்துல அவளையும் தாலி கட்டிக்க சொல்றேன். முன்ன பின்ன தெரியாத ஏதாவது ஒரு ஊருக்கு போய் கூலி வேலை செஞ்சாது நான் என் பொண்ணை காப்பாத்திக்கிறேன். இதுக்கு மேலே அவளை இந்த ஊர்ல வச்சிருந்தா மான கெட்டு போயிடும். தினம் தினம் அவமானப்பட்டு சாகிறத விட எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் ஒருவேளை கஞ்சியை குடிச்சாது நாங்க 2 பேரும் நிம்மதியா இருந்துக்கிறோம். அம்மா இல்லம்மா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு படபடன்னு பேசிட்ட. சாமியார் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் நீ இருந்திருந்தா உன் பொண்ணு கல்யாணத்தை நீயும் சந்தோஷமா பாத்துருக்கலாமா? என்ன சொல்றீங்க? கையிலுக்கு கல்யாணம் நடந்துருச்சா? ஆமாமா. டேய், என்னடா உட்கார்ந்துகிட்டு இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எழுந்துடுறா, எழுந்துரு. மேடையை விட்டு இறங்கின உன்னை இங்கேயே பணமாக்கிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்கடி அக்காவும் தங்கச்சியும் தேல் கொட்டின மாதிரி முழிக்கிறீங்க? நான் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவேன்னு எதிர்பார்க்கல. இந்த கல்யாணத்துல நீ இவ்வளவு கூட்டு சேர்ப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல. நான் திரும்பி வரமாட்டேன்ற தைரியத்துல தான் 2 பேரும் ஓவர் ஆடுறீங்கல்ல. சின்ன பிள்ளைங்களை ஏமாத்தி ஈஸியா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைச்சீங்களா? இவங்களுக்கு துணையா நான் இருக்கிற வரைக்கும் உங்க கனவு பலிக்காதுடி. பாருங்க, நீங்க துப்பாக்கி காட்டி இப்படிலாம் பூச்சாண்டி காட்டினா நாங்களாம் பயந்துருவோம் நினைச்சீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. இவளோட அப்பாவும் அம்மாவும் இங்க வராம இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கணும். இல்லனா இங்கேயே கையில கிட்ட கம்ப்ளைண்ட வாங்கி இவனை அரெஸ்ட் பண்ணி வேட்டியும் சட்டையும் உருவி தெருவா இழுத்துட்டு போயிடுவேன். இவன் பண்ணிருக்க கிரிமினல் கேஸுக்கு எல்லா செக்ஷன்லயும் கேஸ போட்டு ஆயுசுக்கு வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன். உங்களால முடிஞ்சா கைது பண்ணுங்க. எனக்கு எப்படி வக்கீல வச்சு அவனை வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா தானே பெயில் எடுப்பீங்க. போற வழியிலேயே தப்பி ஓட பார்த்தான் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டா என்னடி பண்ணுவாப்பா? இங்க பாருங்க, போலீஸா இருந்தாலும் அவளை ஈஸியா யாரையும் கொன்னுட முடியாது. அப்படி கொன்னுட்டா நீங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். இப்படி ஒரு அக்யூஸுக்கு தண்டனை கொடுத்த திருப்தியோட நான் சந்தோஷமா உள்ள போறேன். ஏங்க, இவங்க யாருங்க உங்களுக்கு? இவங்களுக்காக கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா? நான் இவங்களுக்காக போகலடி, நியாயத்துக்காக போறேன். இந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த இவன் அதுக்கு பரிகாரம் பண்றதுதான் நியாயம். ஒண்ணு, இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும், இல்லனா இங்கேயே சாவணும். இவன் வாழணுமா சாவணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கடி. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. போலீஸ்காரர்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நாங்க கிடையாது. ஏமா, ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்தை நிறுத்தலையே குறியா இருக்க. அதுக்கு தான் அம்மாவை கூட்டிட்டு வா, ஆட்டுக்குட்டி கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கியா? இங்க நடக்கிறது கல்யாணம் இல்ல, பரிகாரம். கல்யாணத்துக்கு தான் பெத்தவங்க தேவை, பரிகாரத்துக்கு தேவையில்லம்மா. இப்பவே இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி பரிகாரம் செய்யணும். எல்லாரும் என்ன சொல்றீங்க? நீங்க இல்ல, இங்க படையே சேர்ந்து வந்தாலும் அவங்க அப்பா அம்மா இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அப்படின்னா இவன் சாவறதுதான் முடிவா இருக்கு. மானமேட போன மேடையா மாறட்டும். என்ன சொல்லுடி? மாமா, ஏய் சொல்லுடி உன் புருஷன் கிட்ட. வேண்டாம் மாமா, என்ன சுற்றாதீங்க மாமா.
கையில கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா, ப்ளீஸ். டேய் காசி, அக்கா சும்மா இருக்கா? என்ன காப்பாத்துறதா நினைச்சு என் உயிரோட விளையாடிட்டு இருக்க. இந்த சின்ன வயசுல என்னால சாக முடியாதுக்கா. அது என் உயிரும் வாழ்க்கையும் தான் எனக்கு முக்கியம். நான் கையில கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் சாமி மந்திரம் சொல்லுங்க. महाकाल्ये नमः केटिमेलम मांगल्यम धन्दो नाने नाम मजीवन हेतुना कंठे पद्मं शुभगे संजीव सरधाम सदम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमोस्तुते सदमानं भवति सदा यत्पुरुषत्सदेन्द्रिये आयुष्येन्द्रिये प्रतिष्ठते धान्यं धनं रसं भगवत्प्रभावं सततं भक्तरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गले भव सर्वायुर्बुद्धिरस्तु सकलैश्वर्यभिवृद्धिरस्तु मनोरञ्जिता बलसिद्धिरस्तु விட்டு நீ அவசரப்பட்டு கிளம்பிட்டமா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா கையிலக்கா கல்யாணத்தை நீயும் கண்ணார பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாமா. அவ கல்யாணத்தை பார்க்காம வந்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அந்த கல்யாணத்தால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. அவ தலையெழுத்து அனுபவிச்சுட்டு போகட்டுன்னு நான் அப்பவே தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். பிடிக்காத மாதிரி பேசினா கூட இப்ப நடந்ததுதான் சரின்னு உன் மனசாட்சிக்கு தெரியுமா? அவன் அப்பாவோட மச்சாங்கிறதுனால தான் இன்னுமே நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேங்கிற. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோமா. இந்த கல்யாணத்தால நீ பயந்த மாதிரி உன் தன்மானத்துக்கு எந்த குறையுமே வந்ததில்ல. என் பொண்ணுக்கு வாழ்க்கை கெட்டு போகுன்னு நீ யார் கால்லயும் போய் இதுவரையும் விழுந்து அசிங்கப்படவும் இல்ல. இதுதான் நியாயம்னு புரிஞ்சு நம்ம அப்பா தாமா இதை நடத்தி வச்சிருக்காரு. முன்ன மாதிரி அவர் இருந்திருந்தா இந்த கல்யாணத்துல அவர் கண்டிப்பா நடத்தவே விட்டுருக்க மாட்டாரு. அவரு மொத்தமா மாறிட்டதாலதாம்மா இத்தனை பிரச்சனைகளையுமே மீறி அப்பா முன்ன நின்னு அக்கா கல்யாணத்தை நடத்தி கொடுத்திருக்காரு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றேன்? என்ன சொல்ல வர? அந்த ஆள் மாறிட்டாரு, நான் அவரை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு சொல்ல வரியா? நடந்ததை எல்லாம் மறந்துட்டு அவரோட சேர்த்து குடும்பம் நடத்தணுங்கிறியா? அம்மா நான் அந்த அர்த்தத்துல ஃபர்ஸ்ட் சொல்லல. அப்பா மேல இருக்கிற கோபத்தால நீ இந்த விஷயத்துல பிடிவாதமாவும் வைராக்கியமாவும் இருக்க வேணான்னு தான் சொல்ற. ஏய், அந்த ஆளோட புத்தியும் மனசும் எப்படி எல்லாம் யோசிக்கும்னு எனக்கு தான் தெரியும். இந்த குடும்பத்தை கூறு போடுறதுக்கு தாண்டி அந்த ஆள் ஒவ்வொன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிறமா. நம்ம குடும்பத்தை பிரிச்சு அவர் என்னமா அப்படி சாதிக்க போறாரு? நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தாமா அப்பா நினைக்கிறாரு. போதுமையில நீதான் பச்சோந்தி மாதிரி கட்சி மாறிட்ட. அந்த ஆளுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்க. அந்த கடவுளை என்கிட்ட வந்து சொன்னாலும் சரி, அந்த ஆளை நான் எந்த காலத்திலயும் நம்ப மாட்டேன். அம்மா இந்த வாக்குவாதத்தை இதோட விட்டுருவோமா. பொண்ணு மாப்பிளையும் வெளியதான் காத்துட்டு இருக்காங்கம்மா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணலங்கிற வேதனையோட அக்காவோட வாழ்க்கை ஆரம்பிக்க வேணாமா. இங்க பாருமா, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நல்லாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுமா. அக்காவுக்கு அந்த ஆசீர்வாதமே போதும்மா. என்னால முழு மனசோட அவங்கள ஆசீர்வாதம் பண்ண முடியாது. அதுவும் சாமியார் சொன்னதுனால வேற வழியே இல்லாம இதை நான் தடுக்காம விட்டுட்டேன். பிடிக்காத கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல, புண்ணியமும் இல்ல. நரிங்க கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என் பொண்ணு எப்படி சமாளிக்க போறோன்னு எனக்கு தெரியல. அங்க போய் மண்ணு மாதிரி இருக்காம கொஞ்சம் புத்தியோட பொழைச்சுக்க சொல்லவள. அவனையும் அவளையும் சேர்த்து பாக்குறதுக்கு கூட நான் தயாரா இல்ல. அவங்கள அப்படியே கிளம்பிட சொல்லு. அம்மா ஏய், இப்ப நீயே போய் அவங்கள தடுத்து நிறுத்துறியா இல்ல நான் உன்னை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்தவா?
அக்கா சொல்ற? பொண்ணும் மாப்பிள்ளையும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? அக்கா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேணாம். நம்ம கிளம்பலாம் வாங்க. ஏன் போய் சொல்ற மயில? அம்மாக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் குறையல. என்ன ஆசீர்வாதம் பண்ணவும் அவங்களுக்கு மனசு இல்ல. அப்படித்தானே?